தீபிகா, தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திய வழக்கு இது. உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் 23 நடைபெற்ற ஒரு சம்பவம். அதற்கான தீர்ப்பு, தண்டனை விவரங்கள் உள்ளிட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு குற்றவாளி என்று ஞானசேகரனுக்கு அறிவிக்கப்பட்டாலும் கூட தண்டனை விவரம் 2 வருகின்ற திங்கட்கிழமை தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். வழக்கமாக இது போன்ற வழக்குகளை பொறுத்தவரையில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட அன்றைய நாளே, அதாவது அவர் குற்றவாளி என்ற தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட அன்றைய நாளே தண்டனை விவரமும் வெளியாகும் என்பது கட்டாயமல்ல. ஒரு சில வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்பட்ட, குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட அப்போதே அதற்கான தண்டனை விவரம் வெளியாகும். ஒரு சில வழக்குகளில் காலை தீர்ப்பு வழங்கப்பட்டால் மாலை தண்டனை விவரம் வெளியாகும். ஆனால் இது போன்ற சில வழக்குகள் மட்டும்தான் 2-3 நாட்களுக்கு தாமதமாக தண்டனை விவரம் எப்போது அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படும். அந்த வகையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கினார். ஆனால் அதற்கான தண்டனை விவரம் வருகின்ற 2 திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய வழக்காக தான் இந்த வழக்கு பார்க்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 23 அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்தார்கள். அதற்கு பிறகு இந்த வழக்கு பொறுத்தவரையில் சம்பந்தப்பட்ட நபர் மிக முக்கிய ஒரு கட்சியை சேர்ந்தவர் என்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் அப்போது வைக்கப்பட்டது. ஆனால் அப்போது 3 IPS பெண் IPS அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணை, சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கியது. மிக விரைவாக விசாரிக்கப்பட்டிருக்கு என்பதுதான் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அதாவது 5 மாதத்துக்குள்ளாகவே இந்த வழக்கு முழுவதுமாக விசாரிக்கப்பட்டு தற்போது தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அதற்கு பிறகு தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இறுதியில் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 29 நேரடி சாட்சி, 75 ஆவண சான்று உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து தினசரியாக ஏப்ரல் 23 முதல் தினசரி விசாரணை என்பது நடைபெற்று 2 தரப்பு வாதங்கள், அதாவது குற்றவாளி தரப்பு வாதம், அதே போன்று அரசு தரப்பு, காவல்துறை தரப்பு வாதம் என 2 தரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு விவரம் இன்று அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இன்றைய நாள் மிக முக்கிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது என்றால், சமீபத்தில் தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திய வழக்காக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கு பார்க்கப்பட்டது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். அதில் மிக முக்கியமாக 11 குற்றச்சாட்டுகள், அது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தல், நிர்வாணமாக்குதல், புகைப்படம் எடுத்து அதை வெளியிடுதல், மிரட்டுதல் உள்ளிட்ட 11 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த 11 பிரிவின் கீழும் செய்யப்பட்ட வழக்கு பதிவு என்பது நிரூபணமாகி இருக்கின்றது. ஞானசேகரன் மீது குற்றம் சாட்டப்பட்ட அந்த 11 குற்றச்சாட்டுகளும் ஆதாரபூர்வமாக நிரூபணமாகி இருக்கின்றது என்று நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு மாதிரியான, அதாவது இதில் மிக முக்கியமாக இந்த அறிவியல் பூர்வமான சாட்சிகள் என்பது மிக முக்கிய பங்கு வகித்தது. அதன் அடிப்படையில் அனைத்து ஆதாரங்களும், ஏற்கனவே ஞானசேகரன் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அவர் வீட்டில் இருந்த லேப்டாப், அவருடைய செல்போன் உள்ளிட்ட மிக முக்கியமான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டது. அப்போதுதான் அவர் இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் தெரிய வந்து தொடர்ந்து போலீசார் விசாரணை என்பது மிக தீவிரப்படுத்தப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பு வரும் சரியாக 10:30 மணிக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் 10:30 மணி அளவில் புழல் சிறையிலிருந்து ஞானசேகரன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அதைத் தொடர்ந்து நீதிபதி ராஜலட்சுமியும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்து இந்த தீர்ப்பினுடைய விவரங்களை வாசிக்க தொடங்கினார். அப்போது முதற்கட்டமாக நீதிபதி தெரிவித்தது 11 குற்றச்சாட்டுகள், ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக நிரூபணமாகி இருக்கின்றது என்ற ஒரு தீர்ப்பை அவர் தெரிவித்தார். அதற்கு பிறகுதான் தண்டனை விவரம் வாசிப்பதற்கு முன்பாக, பொதுவாக இது போன்ற வழக்குகளில் தண்டனை விவரங்கள், தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு தண்டனை விவரங்கள் வாசிப்பதற்கு முன்பாக குற்றவாளியிடம் அவர்கள் தரப்பு கோரிக்கை, கருத்து என்பது கேட்கப்படும். அதே போன்ற ஒரு நடைமுறையும் குற்றவாளியான ஞானசேகரனிடம் கேட்கப்பட்டது. அப்போது தனக்கு வயதான தாய் இருப்பதால் அவரை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டியது. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் தெரிவித்தவருடைய பேட்டியை பார்க்கலாம். 11 குற்றங்களையும் அவர் அரசு தரப்பு அதை நிரூபிச்சு சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள்
மற்றும் தடய அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லா மூலமாகவும் அது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. அந்த தண்டனை விவரங்கள் என்ன அப்படிங்கறத 2ஆம் தேதி வெளியிடப்படும், 2/6 அன்றைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி இருக்கு. இன்றைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அவர் தனக்கான தண்டனை விவரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் ஞானசேகர் கிட்ட கேட்டப்போ, ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். மற்றபடி தண்டனை விவரங்கள் 2/6 அன்னைக்கு தெரிய வரும். தேங்க்யூ. 2/6 அன்னைக்கு டீடைல்டா சொல்லலாம். தண்டனை விவரம் தெரிகிற வரைக்கும் வழக்கினுடைய தன்மை, வழக்கினுடைய மற்ற விவரங்களை இன்றைக்கு சொல்ல முடியாது. 2/6 அன்னைக்கு சொல்லலாம்.